இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஆர் சீசன் பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தானுங்க. நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போயிருந்தேன். உள்ளே போடணுன்னே பார்த்தீங்கன்னா நான் வர்றது கூட தெரியாமல் எல்சிஆர் வீட்டுக்கிட்ட ஒரு எனிமி பெராக் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படிலாம் பெராக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு நான் மண்டையில வச்சு அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்ருவேன். உடனே அங்கே லூட் எடுக்க ஓடி போவோம். கொஞ்சம் எமௌண்ட்லாம் போட்டு அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓடி போய் அப்படியே லூட்டெல்லாம் எடுத்துட்டு நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய லூட்டெல்லாம் எடுத்துட்டு படிக்கட்டு மேலே ஏறி போய் உட்காருவேன். படிக்கட்டு மேலே ஏறி போய் உட்காந்துட்டு இருக்கிறப்பயே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா என்னை டப்புன்னு அடிச்சிடுவான். அடிச்சோடனே நானுமே ஆட்டோ ரிவைவ் ஆயிடுவேன். இதுதான் கடைசி ரிவைவு. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயின்லாம் பிடிச்சிட்டு ஜோனுக்குள்ளே போய் திரும்பி வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து அந்த ஆக்டர் கிட்ட போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக லூட் எதுவும் இருக்காது. உடனே அங்கே உட்காந்துட்டு இருக்க போது எனிமி ஒருத்தன் வந்துடுவான். மான்சர் ட்ரக்கில் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடுவோம். நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு நானுமே டக்குன்னு ஒரு மான்சர் ட்ரக்கை லான்ச் பண்ணிடுவேன். லான்ச் பண்ணோடனே அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அது கீழே இறங்கினோடனே நானும் ஏறி அதில் அவன் பின்னாடியே போவேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போயிட்டே ஏறுவேன். ஆனால் அங்கே எனிமி பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போயிடுவான். அப்போ டக்குன்னு இங்கே ஒரு எனிமி வரும். அப்படியே எனிமிக்கு டேமேஜை கொடுத்துட்டு இறங்கி வச்சுட்டு தாம்சன்ல அழுத்தி பிடிச்சி முடிச்சிடுவான். முடிக்கிறதுக்குள்ளே என்னை டக்குன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த ட்ரக்கில் ஏற்றிடுவான். ஏற்றினோடனே அவனுமே இறங்கினோடனே தாம்சன் வச்சு அழுத்தி பிடிச்ச முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு ஒரு இடத்துல க்ளோவில் போட்டு உட்காந்து மெடிக்கேட்டு சுற்றுவான். மெடிக்கேட்டு சுற்றிட்டு அந்த இடத்த விட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தா அப்போ ஒரு இனிமே இருப்பான். அவனையுமே அழுத்தி பிடிச்சி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 கில் எடுத்துடுவேன். 3 கில் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ தான் தெரிய அலைவு பார்த்தீங்கன்னா 2 அலைவு தான் இருக்கும். அந்த லாஸ்ட் இனிமே தேடி நானுமே ஓடிட்டு இருப்பேன். அங்கே ஒருத்தர் அசைனோன்னு டக்குன்னு க்ளோவில் போட்டுருவான். அவன் நிற்பான். நான் பக்கத்தில் அவனை பற்றி தெரியாமல் போயிடுவேன். அப்புறமா அந்த எனிமியோட உண்மையான பவர் தெரியும். அது என்னன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். பயங்கரமான பவர். யார் முன்னால நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி.